அப்படியெல்லாம் யாரும் இல்ல மேடம். பார்ல பப்ல எப்பவாவது யார் கூடயாவது பிரச்சனை பண்ணி சண்டை போட்டிருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் எதுவும் பிரச்சனை பண்ணதில்ல மேடம். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஒருவேளை போதையில மறந்து போயிருக்கோம். அப்ப பிரச்சனை பண்ணவங்க யாராவது கூட உங்க ஃப்ரெண்ட போட்டு தள்ளிருக்கலாம்ல? இல்ல மேடம், அப்படியெல்லாம் நாங்க எங்கேயும் போய் யாருக்கிட்டையும் பிரச்சனை பண்ணல மேடம். ஓகே. அப்போ இந்த பொண்ணுங்களை ஃபாலோ பண்றது, சைட் அடிக்கிறது, லவ் பண்றது, இல்ல இந்த மாதிரி ஏரியா விட்டு ஏரியா போய் ஏதாவது பிரச்சனை பண்ணீங்களா? இல்ல மேடம், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல மேடம். ஓஹோ, அவ்வளோ நல்லவங்களா நீங்க? நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன் நினைக்காதீங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க, இல்லனா உண்மையை எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். மேடம், தன்ராஜ் தான் பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் வீக் மேடம். நிறைய பொண்ணுங்க கூட தொடர்பு வச்சிருந்தா மேடம். நாங்க அந்த மாதிரிலாம் இல்ல மேடம். எந்த மாதிரி பொண்ணுங்க கூட தொடர்பு வச்சிருந்தா? அது வந்து மேடம், அவன் வசதியை காட்டி சில பேர் அவன் வழிக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் கழட்டி விட்டுருவான் மேடம். வழிக்கு வராதவங்கள மிரட்டி அவன் விருப்பத்தை நிறைவேற்றிக்குவான் மேடம். ஆனா அவன் வச்ச குறில இருந்து ஒரு பொண்ணு மட்டும் மாட்டவே இல்லை மேடம். ரொம்ப நாளா அந்த பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருந்தா மேடம். அவளை அடையறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தா மேடம். ஆனா அடைய முடியல மேடம். ரெகுலரா அந்த பொண்ணு வர்ற வழியில நின்று வம்பு பண்ணுவான். நாங்கெல்லாம் கூட இருந்திருக்கோம். ஒரு தடவை அந்த பொண்ணுக்கு வேண்டியவர் வந்து தண்டராஜை அடிச்சுட்டாரு மேடம். அப்ப பப்ளிக் இருந்ததுனால அவன் அமைதியா இருந்துட்டான் மேடம். அந்த பொண்ணு யாரு? அவ பேர் என்ன? அடிச்ச அந்த ஆளு எப்படி இருந்தா? மேடம், அந்த பொண்ணு யாரு பேர்லாம் எங்களுக்கு தெரியாது மேடம். அந்த பொண்ணை அடிக்கடி ஒரு இடத்துல பாப்போம். அந்த பொண்ணு தினமும் அந்த வழியா தான் வரும் மேடம். அப்படின்னா அந்த பொண்ணு இன்னைக்கு வருமா? கண்டிப்பா வரும் மேடம். சரி, நீங்க சொன்ன அந்த இடத்துக்கு போவோம். அந்த பொண்ணு எனக்கு காட்டணும். ஓகே மேடம். உமா, அவங்களோட அட்ரஸ் எல்லாம் வாங்கி. ஓகே மேடம். நாம எப்ப கூப்பிட்டாலும் அவங்க வரணும். ஓகே சரி. ஓகே மேடம், வாங்க. வாங்க மேடம். புண்ணியம் தேடி காசிக்கு போவார் இங்கு நம் நாட்டினிலே. மெதுவா. எப்படியாவது எனக்கு பார்வை வரணும், வைரம் கிடைக்கணும். குருஜி, யாகத்தை நடத்தி அந்த நாகத்தை கண்ட்ரோல் பண்ணி வைரத்தை எடுத்துடலாம்ல? கண்டிப்பா அது நடக்கும். இன்னைக்கு வைரம் உங்க கையில கிடைக்கும். நம்பிக்கையோட வாங்க. குருஜி, எனக்கு பார்வை கிடைக்கிற வரைக்கும் அந்த வைரம் எங்க கிட்ட இருந்தா மட்டும் போதும் குருஜி. பார்வை திரும்ப வந்ததும் அந்த வைரத்தை அந்த பாம்பு கிட்டயே திரும்ப கொடுத்துருவோம். இப்படி ஒரு டீல அந்த பாம்பு கிட்ட போடுங்க குருஜி. என்ன பதில காணும்? சைலண்டால இருக்கிறாரு. எல்லாம் தயாரா இருக்கு குருஜி. பாண்டி, ஹாசினி சொன்ன மாதிரி உனக்கு பார்வை போயிருக்க கூடாது. இந்த வாய் இருக்குல்ல, பேசுற வாய், இந்த வாய் தான் போயிருக்கணும். கொஞ்சம் அமைதியா வர மாட்டேன். நான் என்ன சிஸ்டர் பண்றது? என் பிரச்சனையே அதானே. இத பார், யாகம் முடிஞ்சு அந்த வைரம் கைக்கு வர வரைக்கும் வாயை மூடிக்கிட்டு பேசாம இருக்கணும். ஏன் சிஸ்டர், என்ன ஏதாவது மந்திரத்தை சொல்ல சொன்னா நான் என்ன சிஸ்டர் பண்றது? ஒரு அணிய புடுங்க வேணாம். வா. சரிங்க. வாயை மூடிக்கிட்டு வரணும். ஏற்கனவே எனக்கு கண்ணு போச்சு, இப்ப பேச்சும் போச்சா? ஜெய் காளி. வா வா. பாத்து கூட்டு போங்க. மெதுவா. சிஸ்டர், பாம்பு புத்தி கிட்ட வந்துட்டமா சிஸ்டர்? குருஜி பூஜைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. கம்முன்னு உட்கார்ந்திருக்காரு. சவுண்ட காண பூஜை பண்றாரா இல்லையா? பூஜைக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இனிமே தான் பூஜை ஆரம்பிக்க போறாரு. எனக்கு பார்வை இருந்தா நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். எனக்கு தான் இப்படி கண்ணு தெரியாம போயிடுச்சு. ஏன் சிஸ்டர்? என்ன? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா சிஸ்டர்? உனக்கு பார்வை போனதுல இருந்து நான் அதை தானே பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் பண்ண ஹெல்ப் எல்லாம் பெருசு இல்ல சிஸ்டர். இப்போ குருஜி பண்ற யாக பூஜையையும் நடக்க போறதையும் எனக்கு ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி சொல்லிக்கிட்டே இருங்க சிஸ்டர். நானும் கேட்டுக்கிட்ட மாதிரியே இருக்கும், உங்களுக்கு டைம் பாஸ் ஆன மாதிரியே இருக்கும் சிஸ்டர். நீ வாயை மூடிட்டு பேசாம இருக்க போறியா இல்லையா? சரி சரி, நான் எதுவுமே பேசல. வைரம் கிடைச்ச உடனே எனக்கு பார்வை கிடைக்க ஏற்பாடு பண்ணுங்க. எனக்கு அது போதும். இரு பேசாம இரு.
க்ரீம் ஜெய் காளி ஓம் 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 பாவம். நீ என்ன சொல்ற? 2 வருஷத்துக்கு முன்னாடி நானும் என் கணவரும் வாழ்ந்துட்டு இருந்த வீட்டை குடியிருந்த புத்த அந்த சூர்யா இடிச்சு தரமட்டமாக்கிட்டான். அப்ப என் கணவர் இறந்துட்டாரு. இறந்து போன என் கணவரோட உடலை பத்திரப்படுத்தி வச்சு அந்த உடலோட தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என் கணவரோட சாவுக்கு காரணமான அந்த சூர்யாவோட உயிர் எனக்கு வேணும். சூர்யாவோட உயிரை எடுத்து உயிர் இல்லாம இருக்க என் கணவரோட உடலுக்கு கொடுத்து அவரோட நான் சந்தோஷமா வாழணும். அதுக்காக தான் சூர்யாக்கு பாதுகாப்பா இருக்கிற வைரத்தை அவன் வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்து ஏன் பாதுகாப்புல வச்சிருக்கேன். உன் எண்ணத்தை நிறைவேற்றதான் சூர்யாவை இங்க வர வச்சோமே. அப்போ நீ நினைச்சதை நிறைவேற்றிருக்கலாமே. சூர்யாவை ஏன் தப்பிக்க விட்ட? நான் தப்பிக்க விடல. அன்னைக்கு சூர்யாவோட உயிரை எடுக்கதான் விடாம விரட்டிட்டு போனேன். ஆனா திடீர்னு எங்க இருந்தோ வந்த ஒரு நாகம், என்னை விட சக்தி வாய்ந்த நாகம் என்ன தடுத்துருச்சு. அந்த சூர்யாவை காப்பாத்திருச்சு. இது அந்த மாறி வேலையாதான் இருக்கும். அம்மன் கிட்ட போய் தாலி பிச்சை கூடன்னு அழுதுருப்பா. அம்மன் வந்து சூர்யாவை காப்பாத்திருக்கும்.